ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக். அதாவது நம்ம கிட்ட ஒரு அரே குத்துருவாங்க. அந்த அரேல வந்து ஸ்டாக்ஸோட அன்னைக்கான பிரைஸ் என்னன்னு இருக்கும். ஸோ நம்மளுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல எந்த டேல வந்து ப்ராப்பரா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றத வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுபடி வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னால ஒரு வாட்டி தான் ஒரு ஸ்டாக்கை வாங்க முடியும், ஒரு வாட்டி தான் விற்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 7, 1, 2, 4, 6 அந்த மாதிரி குத்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் 7ல வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறேன்னா அடுத்த நாள் 1ல நான் வித்தனா எனக்கு லாஸ்ட்ல போகணும். 7 ரூபாய் குத்து வாங்கிட்டு ₹1 வித்தனா எனக்கு ப்ராஃபிட் வராது இல்ல. ஸோ இப்போ நான் ₹1 வாங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் வர 6, 5, 4ல எப்போ வித்தாலுமே எனக்கு ப்ராஃபிட் இல்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம கோடிங்ல போட போறோம். வாங்க கோடிங் குள்ள போலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைன்னு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணி அதில் ப்ரைஸஸை ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் ப்ராஃபிட்டை வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது அரேல இருக்கிற ஒரு எலமெண்ட்டாகவே செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் 7 எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். எந்த நாளுமே ப்ராஃபிட் வராது. அடுத்த நாள் வாங்குறேன் 1 வருது இல்ல. ஸோ அன்னைக்கு வாங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து 5, 4 வருது இல்ல. என்னைக்கு விட்டாலுமே எனக்கு ப்ராஃபிட் தான்.